பிரான்சில் ரென் நகரில் மகன் செய்த குற்றத்தினால் முழு குடும்பமும் பாதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 17 வயதான 17 வயது இளைஞன் கஞ்சா வைத்திருந்த குற்றத்திற்காக அவரது தாய் மற்றும் 3 பிள்ளைகளை சமூக வீட்டிலிருந்து வெளியேற்ற அரசு எடுத்துள்ள நடவடிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிய சட்டத்தின்படி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவோரின் குடும்பத்தினரை சமூக வீட்டிலிருந்து வெளியேற்ற மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கமைய 86 கிராம் கஞ்சா வைத்திருந்ததற்காக சமூக சேவை தண்டனை பெற்ற சிறுவனின் குடும்பத்தை வெளியேற்ற ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட தாய் ஒரு வீட்டு செவிலியராக பணியாற்றி வருகின்றார். அவர் முறையாக வாடகை செலுத்தி வருவதுடன் அந்த பகுதியிலிருந்து வேறு இடத்திற்கு மாறவும் முயற்சி செய்து வந்துள்ளார். ஆனால் அரசின் இந்த நடவடிக்கையால் அவருக்கு கிடைக்கவிருந்த புதிய வீடும் கை நழுவி போயுள்ளது. இந்த நடவடிக்கை மிகவும் அநியாயமானது என தாயின் வழக்கறிஞர் வாதிட்டார். சிறுவனுக்கு வழங்கப்பட்ட 90 மணி நேர சமூக சேவை தண்டனைக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வீடற்றவராக மாற்றுவது நியாயமற்ற தண்டனை என்று அவர் நீதிமன்றில் சுட்டிக்காட்டினார். இந்த வெளியேற்ற நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்திற்கு வெளியே சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்தங்கிய பகுதியில் வாழும் குடும்பங்களை மேலும் நிலைகுலைய செய்வது சமூக பிரச்சினையை தீர்க்காது என்று சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டனர். ஏற்கனவே சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் குற்றவாளிகளின் குடும்பங்களையும் இதேபோல வெளியேற்ற முயற்சிகள் நடக்கின்றன. இந்த செவிலியர் தாயின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இறுதி தீர்ப்பை நீதிமன்றம் வரும் மே 5ஆம் தேதி வழங்க உள்ளது.